வீட்டில் அப்பா வந்து திட்டுவார். திட்டுனாலும் ஃபீஸ் யார் தான் கட்ட போகிறது? ஆனால் வெளியிலேருந்து எவனாச்சும் வருவான் வீட்டுக்காரன், பிள்ளை எங்க திட்டுறீங்கன்னா. ஆனால் அவன் 10 ரூபா கூட செலவழிக்க மாட்டான். எவனாச்சும் ஒருத்தர் அமெரிக்காலேருந்து ஃபோனை போட்டு அண்ணன் உன்னை அப்படியே திட்டாரு அப்படின்னு கேட்கலாம். ஆனால் உனக்கு ஃபீஸ் யார் கட்ட போகிறதில்ல? அவன் கட்ட போகிறதில்ல. அவன் ஒரு நாள் வந்துட்டு போயிடுறான், கெஸ்ட் ரூல். ஒரு 4 நாள் கூட இருக்க வச்சு பார்த்தா தெரியும். ஆனால் திட்டுனாலும் உன் லைஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்க போகிறது யார் தெரியுமா? கெஸ்ட் ரோல் கிடையாது, உங்க அப்பா தான். 1000 திட்டினாலும் அங்கே ஹெட் மாஸ்டர் முன்னாடி நிற்பார் பாருங்க, சார் தெரியாமல் செஞ்சுட்டா சார். என்ன சொல்ல வரேன்னா, நம்ம எல்லாருக்காகவும் அவர் தான் வந்து நின்னாரு. போடாமானே சந்தோஷமா போ. ஓ அவமானம், நிந்தை எல்லாம் சிலுவையில் நான் தான் சுமந்தேன். நீ சுமக்க வேண்டிய நிந்தையை நான் தான் சுமந்தேன். என் மூஞ்சில காரி துப்புனாங்க, முகத்துல அடிச்சாங்க, என்ன நிர்வாணமாக்குனாங்க. எதற்காக தெரியுமா? நீ நிர்வாணமாக கூடாது, நீ கேவலப்படக்கூடாது என்றக்காக. Father means responsibility. Father means paying the price. இங்க ஏழை தகப்பனார் இருக்கீங்க, நீங்க கூட உங்க பிள்ளைக்கு நீங்க தானே கட்டினீங்க ஃபீஸ். ஏழை தகப்பனார் இருக்கீங்க, நீங்க கூட கடன் வாங்கினாலும் நீங்க தானே உங்க பிள்ளை கட்டினீங்க. அதுக்கு பேர் தான் பொறுப்பு, அதுக்கு பேர் தான் கிரயம். நீங்களே எப்படி இருப்பீங்கன்னா உங்களை அழைத்தவர் எப்படி இருப்பாரு? சார் உங்க லைஃப் தோல்வியில முடியாது சார். என்னைக்கு அவரை இயேசு சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொண்டீங்களோ அன்றைக்கே நீங்கள் பிள்ளைகளாகும்படி அவர் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். இனிமே உங்க வாழ்க்கைக்கு நீங்க பொறுப்பு இல்ல, அவர் தான் பொறுப்பு. உங்களுக்கான எல்லா கரையும் நீங்க கொடுக்க வேண்டிய அவர் தான் உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரு. இந்த இளைப்பாறுதல் தான் விசுவாசம்.